ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா வீழ்நகம் கிராமத்தில் கோவில் திருவிழா சம்பந்தமாக 2 சமூகங்களுக்கு இடையில் பிரச்சனை இருக்கிறது. அது தொடர்பாக அந்த ஊரிலே ஒரு நடுநிலைப் பள்ளியில் வேலை பார்க்கும் ராசாத்தி என்ற சமையல்காரர் ஊழியர் உங்கள் குழந்தைகளை பட்டியலின மக்கள் குழந்தைகளை, குறிப்பாக தேவேந்திரபுரம் பறையர் மக்களுடைய குழந்தைகளை நான் சமைக்கும் சத்துணவிலே விஷம் வைத்து கொன்று விடுவேன் என்று எல்லா மக்கள் முன்னிலையிலும் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய கோரிக்கை என்னென்றால், அந்த அம்மா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த கிராமத்திலே, அந்த ஸ்கூல் பள்ளிக்கூடத்திலே 6 பேர் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சத்துணவிலே வேலை பார்க்கிறார்கள். அங்கே 5 சமுதாயம் வாழுகிறது. என்னுடைய கோரிக்கை, 5 சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும் விதமாக 5 சமுதாயத்திலையும் ஒவ்வொருவரை வைத்து அந்த சத்துணவு அமைப்பாளர் அல்லது அந்த சமைக்கிற ஊழியர்களாக வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும். 5 சமூகம் இருக்கிறது, 5 சமூகத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும். இது கொடுக்காத பட்சத்தில் எங்கள் பள்ளிக்கூட குழந்தைகளை நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா குழந்தைகள் பயந்து போய் இருக்கிறார்கள். சாப்பிடும்போது அந்த ஞாபகம் தான் வரும். எல்லாம் சிறு குழந்தைகள். அந்த பள்ளிக்கூடத்திலே மொத்தம் 108 மாணவர்கள் படிக்கிறார்கள். குறிப்பாக 80 மாணவர்கள் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தான். இந்த பிரச்சனை இப்பொழுது ஆரம்பிக்கவில்லை, தொடர்ந்து ஆரம்பிக்கிற காரணத்தினால் அந்த பள்ளிக்கூடத்திலுடைய மாணவர் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அந்த பள்ளியிலே டிசியை வாங்கி கொண்டு இப்போ சமீப காலங்களாக வேற பள்ளியிலே போய் சேர்க்குகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த பள்ளியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமயக்காரர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்துவிட்டு 6 சமயக்காரர்களிலே மற்ற 5 சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை பணியமர்த்த வேண்டும். அப்போதுதான் எங்கள் பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம் என்று நாங்கள் கூறுகிறோம். இந்த சம்பவம் நடந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தனியாகவும் சந்தித்து கொடுத்திருக்கிறோம். தாசில்தார் ஆய்வு நடத்துகிறார்கள். மாவட்ட கல்வி அதிகாரி, வட்டார கல்வி அதிகாரி, தொண்டி காவல் ஆய்வாளர் எல்லாரும் முன்னிலையிலும் ஒரு சமாதான கூட்டம் நடந்தது. அந்த சமாதானத்தில் எங்களுடைய கோரிக்கை, இந்த 2 கோரிக்கையை தான் சொன்னோம். அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்று 5 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இது தொடருமேயானால் மிகப்பெரிய அளவிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல சமூகமும் பறையர் சமூகமும் ஒன்றிணைந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடும் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இன்னும் ஒன்று, குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட குழந்தைகள் நல குழுமம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அதிகாரிகள் இன்னும் வரவில்லை. ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் என்ன என்று கூட கேட்கவில்லை. இந்த அதிகாரிகளாம் எங்களுக்கு வேலை செய்ய இருக்கிறார்களா அல்லது அந்த சமூகத்திற்கு வேலை செய்ய இருக்கிறார்களா என்பதை நான் பொது சமூகத்திடம் நான் கேள்வி கேட்கிறேன். நம்ம எந்த சமூகத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கிறது. குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். குழந்தைகள் அச்சத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் மாவட்ட குழந்தைகள் அலுவலர் இருக்கிறார். அவர் இன்னும் அந்த கிராமத்துக்கு செல்லவில்லை, அந்த பள்ளிக்கு செல்லவில்லை. ஆதிதிராவிட நலத்துறை அலுவலர் இன்னும் சொல்லவில்லை. இன்னும் ஒன்று சொல்ல வேண்டால், SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட வருவாய் அலுவலர் இப்போது அந்த கிராமத்திற்கு சென்றிருக்க வேண்டும். மாவட்ட வருவாய் அலுவலர் கலெக்டர் தான் செல்ல வேண்டும். ஆனால் கலெக்டருக்கு பல பணிகள் இருக்கும். அதனால் மாவட்ட வருவாய் அலுவலர் சென்றிருக்க வேண்டும். அவரும் இன்னும் போய் ஆய்வு செய்யவில்லை. இப்படியே போகுமானால் தமிழ்நாடு SC ST ஆணையத்திற்கு நேரடியாக சென்று மனு கொடுப்போம். இதை எங்கள் தலைவர் திருமாவளவன் தலைமையிலே, அதன் பாஸ்கரன் தலைமையிலே, மூவேந்திர புலிப்படையோட பாஸ்கரன் தலைமையிலே தமிழ்நாடு SC ST கமிஷனரிடம் மனு கொடுப்போம். தேவைப்பட்டால் ஒன்றிய SC ST கமிஷனரையும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஒரு 5 நாட்களாக குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்லவில்லை. குழந்தைகளை மனதில் வைத்தாவது இதற்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அற்புதகுமார் மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பார்த்திபன் மாவட்ட செயலாளர், மூவேந்தர் புலிப்படை.